யமன் யமனை பார்த்தா என்ன, யமனோட டூர் போனதா ஆசை. அவரோட எல்லா ஏரியாவும் சுத்தி பார்க்கணும். யமனோட யமனுங்கிறது அவர் எப்படி லைஃப்ல அவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய படத்துல காட்டுறாங்க யமன் வருவாரு, ஆளை அடிச்சு கொண்டு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் நிறைய படத்துல. இந்த மாதிரி கியூரியாசிட்டி எனக்கும். இவர் கூட இருந்தா எப்படி இருக்கும், என்ன தோணும் அவரோட. அவர் அகோரமா இருந்தா கொஞ்சம் பயப்படுவேன். அவருடைய தோற்றம் அகோரமா இருந்தா பயப்படுவேன். அந்த அது ஒரு ஆளை பொறுத்து இருக்கு. ஒரு ஆள் வந்து கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள வந்து கொஞ்சம் லாங் லைஃப் போவாங்க. ஏன்னா அது வந்து யாரும் நல்லவங்களை மட்டும்தான் எப்பவுமே வந்து நம்ம யமன் வந்து போய் எப்பவுமே இது பண்ணுவான். நல்லவங்க தான் சீக்கிரம் சாகம் வரும். ஏன்னா அது வந்து நல்லவங்களை விட மாட்டான் யமன். ஏன்னா வந்து நீ நல்வழியில போற, எதுக்கு நீ நல்வழி போக கூடாது, நீ அப்ப தப்பு உன்னதான் போடணும். ஃபர்ஸ்ட் போடு ஆளை, அவனை அப்படி சொல்லிட்டு போட்டுருவான். நல்லவன் சீக்கிரம் சுத்துருவான், ஆனா கெட்டவன் வாழ்வான். நம்ம அது கையில இல்ல, அது அவன் கையில. அந்த மாதிரிதான் இது வந்து இது இயற்கையான பிறந்தா ஒரு நாளைக்கு இறந்தே ஆகணும், அது விதி. இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம என்னைக்கு படைச்சானா அன்னைக்கே நம்மளுடைய முடிவை எழுதிட்டான். இப்ப போய் அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. எப்போ வேணாலும் ரெடி அதுக்கு இருக்கணும். எம்மன் கண்டிப்பா முன்னாடி வந்தா ஒண்ணுமே கேட்போம். எந்த வழியும் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது. உயிர் போதா அந்த நொடி அப்படின்றது போயிடணும். யாருக்கும் எந்த பாரமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு நல்ல சாவு கொடுப்பாங்க. இட்டு போயிட்டு முதல்ல எங்களை அதான் சொல்லுறேன், வெளியே சீக்கிரம் உள்ளாடி வரும். ஆமா, ரொம்ப சொல்ல முடியாம சூழ்நிலை தான். ரொம்ப அவஸ்தப்பட்டேன். நாங்கள் எவ்வளோ பேர் சீடுறாங்க, தூங்குறாங்க. நாங்கள் சும்மா என்ன ட்ரெயினில் ஏறினா கூட எங்களை பார்த்து ஓட்டுட்டு நாங்கள் சும்மா இப்படி போனால் கூட என்ன கையில் சைன் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பேக் கூட மறைச்சிக்கிறாங்க. பேக் எப்படி மறைச்சிப்பாங்க. சாருக்கு இப்படி போட்டுக்கின்னு திடீர்னு கடைக்குள்ள பூந்தவங்க தான் வெளியே வரவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் பார்க்கறதுன்னா எப்பா நீ இட்டு போயிடுப்பா. நானே அதுதான்ப்பா, தூங்கும் போது உயிர் போயிடணும், அவ்வளவுதான். ஆமா, இந்த வாழ்க்கையில வந்து கஷ்டம் தான் வருது. அதனால தான் நான் தூங்கும் போது என் ஆயுசுக்கு முடியறதுக்குள்ளேயே இட்டு போயிட்டேன். யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி, யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி ஆபத்துகள், இந்த ஆக்சிடென்ட், இது மாதிரி யாரையும் கூட்டிட்டு போக கூடாது. யமன்றது இல்ல, நம்ம தீமை செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன விளையுதோ அதான் யமனா நினைச்சுக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு கெடுதல் யார் செய்யறாங்களோ அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டா நினைச்சுக்கலாம். யமனா பார்க்கும்போது நான் செஞ்ச நன்மைக்கு எனக்கு நன்மை கொடுத்துருங்க, செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா கொடுத்துருங்க. இந்த ஒரே இதுதான். அவங்க நம்ம செஞ்ச தப்ப நம்ம தானே ப்ரோ உணர முடியும். வேற யாரும் சொல்லி உணர்ந்தாங்கன்னா அது நம்மளுக்கு மேலதான் ரொம்ப பெரிய தப்பு. அது அவனுடைய தலையெழுத்து. பிறக்கும் போதே ஆண்டவர் என்ன முடிவு பண்ணுதோ அது மாற்றவே முடியாது. அது யாரு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பண வசதியா இருக்கட்டும், பொருள் இதா இருக்கட்டும், அதை வந்து மாற்றி அமைக்க முடியாது. நல்ல பையனா இருப்பான், அவனுக்கு எல்லாமே ரெடி பண்ணி மேரேஜ் பண்ற அளவுக்கு கூட வந்துடும். பொருள் போகும், எல்லாமே இருக்கும். சின்ன ஒரு நொடி பொழுதுல எங்கேயாவது போய் ஆக்சிடென்ட் ஆகி காலியாகும். அவன் பெத்த தாய் தப்பன் வந்து இப்போ அலறி குடிக்கிறது வந்து அவங்களுக்கு தான். இவன் பண்ண தப்புனால அவன் போயிட்டான் அப்படின்னு மற்றவங்க பேசலாம். ஆனா அவன் அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனுடைய எழுத்து தலையெழுத்து ஆண்டவன் ஏமன் அழைக்கிறான். அம்மாக்கு என்ன ஒரே இதுதான், அதுலயே பாவம் தான், அன்பு தான் ஃபுல்லாவே. நம்ம யாரா இருந்தாலும் சரி, அம்மா ஒரு ஆள் மட்டும்தான். நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். எப்பவுமே நம்ம திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம நினைப்பாங்க எப்பவுமே, ஐயோ நம்ம பையன் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. அவங்க ஒரு ஆள் தான் நம்ம உலகத்துல, அவங்க ஒரு ஆள் தான் நினைப்பாங்க எப்பவுமே. அம்மா எப்பவுமே பெஸ்ட், அவங்கள எப்பவுமே விட்டுறாதீங்க. அதான் நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும். அம்மா இல்ல இருக்கும்போது நிறைய ஹர்ட் பண்ணேன். இருந்தா சாரி கட், நான் அதை கொண்டுட்டையும் சொல்லுவேன். இப்ப நான் சொல்றது உனக்கு புரியாது, எங்க அம்மா சொல்லும் போது எனக்கு புரியல, இனிமே உனக்கு புரியும், நான் இல்லாதப்ப புரியும். அப்படிதான், அது எல்லாருக்கும் இப்ப புரியாது, இல்லாதப்பதான் புரியும். எனக்கு இப்ப புரியுது அம்மா இல்ல. ரொம்ப ரொம்ப நானும் ஒரு அம்மா தான். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இப்போ 4 years இருக்கு. நான் ஊர்ல இருந்து சண்டை போட்டுதான் இங்க ஓடி வந்தேன். 2 மாசம் ஆயிடுச்சு, போனும் போடல ஒன்னும் போடல. நேற்று எப்படி அட்ரஸ் கிடைச்சிச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து நின்றாங்க. அம்மாவே அங்கிருந்து வந்துட்டாங்க, நேற்று தான் வந்தாங்க. இப்போ தான் வீட்டுக்கிட்ட பேசும்போது ஃப்ரீ.
அம்மா பார்த்தோன்னே எப்படி அழுக வந்துச்சுன்னு தெரியல. அழுதுட்டீங்களா? 2 மாசம் பார்க்காம இருந்திருக்கு. 2 மாசம் ஆனா அம்மா கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் வேற யாருக்கிட்டையும் கிடைக்காது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஓப்பனா பேசிக்கலாம். ஆனா அதே இது அம்மா கிட்ட பேச முடியலாட்டெல்லாம் அம்மா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. அதான் அம்மாவுக்கு உள்ள மரியாதை. அம்மா